போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி சிற்றம்பலம் தில்லையம்பலம் புளியர்கோன் வெற்பொழித்த புளியர்கோன் கடல் போற்றி ஆடி விசை கல்விதற்கிடு அனைத்தமிராடி போற்றி பாடி திருநாவலூர் கண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரர் திருத்தாள் போற்றி தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அது சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரம் திருவாசகமும் வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணையே வாழசனரே முதலாக சீர்படைத்த கொள்ளையதாம் திருத்தொண்டன் தொகையடியார் பரம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விதித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்குளாடி போற்றி ஈராண்டு சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைக்காள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நன்றாள் போற்றி நீராண்ட கடந்த நக மரஞான சம்பந்த விளக்காள் போற்றி ஸ்ரீராண்ட தில்லை நக உமாபதியார் செல்வது மந்திருத்தாள் போற்றி போற்றி திருநாவுக்கரசுவலரு நெறிவாழ வரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமத்தீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய பொன்னாமை உணராவே சிற்றம்பலம் எல்லாம் இல்லை கீர்த்தனையாளர் எந்தேபிரான் அருள் தரும் பண்ணார்மொழியம்மையுடன் நம்ம திருநாவுடி பெருமானது திருவடித்தாமர்கள் மனமொழி மெய்களாலே வணங்கி அடியடி இந்த சென்றலை ஆட்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த ஞான சிந்தனை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய திருவதியை மணவாசகம் கடந்தார் அருளை செய்த உண்மை விளக்கமாகிய ஞானப்பொருள்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்ப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் மேல நினைந்து நாம் கடந்த வகுப்பில் 26 பாடல்கள் வரை சிந்தித்திருக்கின்றோம். மணவாசகம் கடந்தார் தம்முடைய குருநாதனிடத்து வினாவுகிற வினாக்களாக ஆறாவது தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினையேது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது, இதெல்லாம் வினா. இதுல 6 தத்துவம் ஏது, 36 தத்துவங்கள் என்றால் என்ன, மாயை என்றால் என்ன என்பதை நமக்கு ஏறத்தாழ 21 பாடல், 21வது பாடல் வரைக்கும் 4வது பாடலிலே இருந்து 21வது பாடல் வரை நமக்கு 6 தத்துவம் ஏது என்ற வினாவிற்கான விடையாக மாயையை பற்றிய செய்திகள். மாயை நமக்கு சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 வகைப்படும். இதுல பிரகிருதி மாயை என்பது ஆன்ம தத்துவம் என்று சொல்லக்கூடிய 24 தத்துவங்கள். எடுத்து போனா மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள். இவற்றிற்கு வடிவம், வண்ணம், குறியீடு, அதிதெய்வம், தொழில், அதனுடைய குணங்கள், இதையெல்லாம் நமக்கு வரிசையா காட்டினார். அடுத்தது இந்த பூதங்களினுடைய குணம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள். பூதங்களுடைய குணம் வேற, தன்மாத்திரை வேற.
இந்த நூல்ல நமக்கு குணத்தை தான் தன்மாத்திரையா காட்டி இருக்கிறாங்க. நமக்கு அடுத்த நூல் சிவப்பிரகாசத்துல அதை விரிவா நாம் பார்ப்போம். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடியவை 5, பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5. இது நமக்கு மண்ணிற்கான அந்த சூக்கும பூதம். தன்மாத்திரை சில நேரத்துல ஒவ்வொரு சொல்ல மாறி மாறி பயன்படுத்துவோம். அது என்ன அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னு நினைக்கூடாது. சூக்கும பூதம்னாலும் தன்மாத்திரைனாலும் ஒன்றுதான். அப்போ தன்மாத்திரையில இருந்துதான் எது தோன்றுகிறது? பூதம் தோன்றுகிறது. அப்ப எந்தெந்த தன்மாத்திரையிலிருந்து எந்த பூதம் தோன்றுகிறது என்று பார்க்கிற போது நாற்றம், சுவை, உருவம், ஒளி, இது ஓசை. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று வடமொழியில சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும் போது நாற்றம் என்பது என்னதுங்க? மண்ணினுடைய சூக்கும பூதம். நாற்றத்திலே இருந்து எது தோன்றும்? மண் தோன்றும். சுவையிலே இருந்து நீர் தோன்றும். உருவத்திலிருந்து நெருப்பு தோன்றும். உருவத்திலிருந்து நெருப்பு தோன்றும். ஊரிலே இருந்து காற்று தோன்றும். ஓசையிலே இருந்து ஆகாயம் தோன்றும். ஓசையிலே இருந்து ஆகாயம். 5 பூதம், 5 தன்மாத்திரைகள். அப்போ 5 5 10 ஆயிடுச்சு. கண்மேந்திரியங்கள். கண்மேந்திரியங்கள் நமக்கு 16வது பாடல்ல சொல்றாரு. 15 16ல 14 15ல கண்மேந்திரியத்தை சொல்றாரு. இது நமக்கு கண்மேந்திரியம் என்பது கருவாய், எருவாய், கை, கால், வாய் என்று சொல்லக்கூடிய 5 என்னதுங்க? கண்மேந்திரியங்கள். தொழில் கருவிகள் என்று சொல்லக்கூடியவை 5. அப்ப ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5. ஞானேந்திரியம் என்பது நமக்கு செவி, பரிசம், அதாவது தோல். செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. இது 5. நமக்கு 10 18 இதெல்லாம் அந்த பாடல்ல சொல்ற. ஆக ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5, தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5. ஆக 20. அடுத்து அந்தக்கரணம் 4. கீழே இருந்து வந்தோம்னா மனம், அகங்காரம், புத்தி, சித்தம். நீங்க கண்ணை மூடுனா உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? 24. அந்த வரைபட ஞாபகத்துக்கு வரும். நீங்க வரைஞ்சு சொல்றீங்களா? கீழே 5, கீழே 5 அதுக்கு மேல தன்மாத்திரை 5, இந்த பக்கம் கண்மேந்திரியம், இந்த பக்கம் ஞானேந்திரியம், பக்கத்துல மனம், அதற்கு மேல இருக்கணும் ராசத அகங்காரம், தாமச அகங்காரம், பூதாதி அகங்காரம். அது அகங்காரத்திலிருந்து தோன்றும். அகங்காரத்துக்கு மேல என்ன இருக்கிறது? புத்தி இருக்கிறது. புத்திக்கு மேல சித்தம் இருக்கிறது. இதை நீங்க கண்ணை மூடுனா உங்களுக்கு நினைவுக்கு இந்த வரைபடம் வர வேண்டும். அதனால மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும்? படித்து நீங்க அதை நீங்க இந்த வயசுல போய் என்ன மனப்பாடம் பண்றதா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். தினமும் ஒரு தடவை அந்த வரைபடத்தை எடுத்து படிச்சீங்கன்னாவே ஒரு 10 நாள் படிச்சா நினைவுல வந்துடும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க இறுதி பாடம் நூல்ல நம்ம தலையாய நூல் என்று சொல்லக்கூடிய சிவஞான போதம் படிக்கிற வரைக்குமே இந்த வரைபடம் விளங்குனாதான் பல நுட்பங்கள் விளங்கும். இந்த வரைபடம் உங்களுக்கு நினைவுல கொள்ளலைன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? வரைபடத்தை வரைஞ்சு இந்த தத்துவங்கள் இந்த இடத்துல இருக்கு, இந்த தத்துவத்திலிருந்து இந்த தத்துவம் தோன்றுகிறது என்று நம்ம ஒவ்வொரு முறையும் வரைபடத்தை வரைஞ்சு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இது அடிப்படை. முதல்ல நம்ம பள்ளிக்கூடம் போனோம்னா கணக்கு படிக்கணும், எது படிக்கணும்? வாய்ப்பாடு படிக்கணுமா இல்லையா? அது மாதிரி இந்த வரைபடம் என்பது நமக்கு வாய்ப்பாடு. இது புரிஞ்சாதான் மேலை நூல்கள் படிக்கிற போது நுட்பத்தை உங்களால வாங்க முடியும். இல்லைன்னா நம்ம அப்ப டக்குனு ஒரு இடத்துல இருந்து ஒரு செய்தி எடுத்து சொன்னோம்னா இது புரியலன்னா அது புரியாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு பதமுத்தின்னு ஒண்ணு சொல்றோம்னு வைத்துக்கொள்ளுங்க. இந்த உருத்திரர் இந்த தத்துவத்துல இருப்பாரு, இந்த உருத்திரர் இந்த தத்துவத்துல இருப்பாரு, இந்த தத்துவம் இதுக்கு மேல இருக்கு, இது இதுக்கு கீழே இருக்குன்னு நம்ம சொல்லும் போது முதல்ல உங்களுக்கு எது நினைவுக்கு வரணும்? தத்துவங்கள். இந்த வரைபடம் நினைவுக்கு வந்தாதான் தத்துவங்கள் இது மேல இருக்கு, இது கீழே இருக்கு, இவர் இங்க இருக்கிறாருன்னா அவர் அதுக்கு மேல இருக்கிறாரு செய்தி எல்லாம் உன்னால வாங்க முடியும். இந்த படமே நினைவுக்கு வரலன்னா உன்னால என்ன செய்ய முடியாது? அதை வாங்க முடியாது. அதனால நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன், இந்த வரைபடம் உங்களுக்கு மனனமாக நினைவில் இருக்க வேண்டும். இந்த பாடத்துக்கு மட்டும் பயன்படுவதல்ல, உண்மை விளக்கத்துக்கு மட்டும் பயன்படுவதல்ல. இது சைவ சித்தாந்தம் நீங்க படிக்கிற காலம் வரைக்கும் இந்த 36 தத்துவங்கள் பற்றிய
அந்த வரைபடம் உங்களுக்கு கட்டாயம் நினைவுல இருக்கணும். இப்ப நம்ம 24 தத்துவங்களை பார்த்தோம். 21வது பாடல் வரைக்கும். இதுல 24, அடுத்தது வித்யா தத்துவம் 7, மாயை, காலநீதி, கடை வித்தை, அராகம், குருடன் என்று சொல்லக்கூடிய 7, சுத்த தத்துவம் 5, சுத்த தத்துவம் 5, சிவ தத்துவம், சக்தி தத்துவம், அடுத்தது சதாசிவ தத்துவம், மகேஸ்வர தத்துவம், சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய 5, சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. சிவதத்துவங்கள் 5ஐயும் சுத்த மாயையிலே இருந்து இறைவன் தோற்றுவிக்கிறான். இது ஒரு மீளப்பாக ஏற்கனவே நம்ம 2 வகுப்புல சிந்தித்ததை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சுத்த மாயையிலே இருந்து சுத்த தத்துவங்களை இறைவன் தோற்றுவிக்கிறான். இது ஆணவ மலம் களவாத பகுதி. மாயையில 2 பகுதி இருக்கிறது. ஒன்று ஆணவ மலம் கலந்தது, இன்னொன்று ஆணவ மலம் களவாத பகுதி. ஆணவம் களவாததுனால அதுக்கு சுத்த மாயைன்னு பேர். சுத்தம் என்பதற்கு ஆணவ மலம் களவாத என்பது பொருள். அசுத்தம்னா ஆணவ மலம் கலந்ததுன்னு பொருள். நம்ம சொல்ற சுத்தம் இல்லை. குப்பை இருக்கு, குப்பை இல்லைன்னா சுத்தம் அசுத்தம் சொல்றோம் இல்லையா? இங்க சுத்தம் என்பது எது? ஆணவம் இல்லைன்னா சுத்தம், ஆணவம் இருந்தால் அசுத்தம். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம 3 நிலையில இருக்கோம். கேவலம், சகலம், சுத்தம். ஆணவ மலத்தை நீக்கிட்டா நாம இருக்கிற நிலைக்கு என்ன பேரு? சுத்தம் பேரு. அதுதான் வீடு பேரு, முத்தி என்று சொல்லப்படுது. இப்ப இந்த முத்தியை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம். இந்த பயணத்தில் நம்மளுடைய நோக்கம் ஆணவ மலம் நீங்குதலும் திருவடியில் சேருதல். 2 வேலை இருக்கு. ஆணவ மலம் நீங்கினா மட்டும் போதாது, என்ன ஆகணும்? திருவடியில கலக்கணும். ஆணவ மலம் நீங்கினா போதுன்னு நினைச்சா அது சித்தாந்த புத்தி அல்ல. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். எனவே சுத்த மாயையிலே இருந்து இறைவன் 5 தத்துவங்களை தோற்றுவிக்கிறான். அதுல 5லையும் யார் செய்யறான்? பெருமானே நேரடியா செய்யறான். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5லையும் சுத்தமாயா குணங்களிலே இறைவனே நேரடியா செய்யும். அவனே படைப்பான், அவனே காப்பான், அவனே ஒடுக்குவான், அவனே மறைப்பான், அவனே அருள் செய்வான். வித்யா தத்துவங்கள் என்று வருகிற போது 5லையும் இறைவன் என்ன செய்யறாங்க? அனந்தரை கொண்டு செய்கின்றான். அனந்தரை கொண்டு செய்கின்றான். வித்யா தத்துவம் 7. அதுல இருக்கிற புவனங்கள், அதுல இருக்கிற ஆன்மாக்களுக்கு வேண்டிய தடு, கரண, புவன, போகங்களை இறைவனது ஆணையின்படி அனந்த தேவர் செய்வார். அனந்த தேவர் செய்வார். அதுக்கு கீழே வந்தா 24 தத்துவம், பிரகிருதி மாயை, ஆன்ம தத்துவம் என்று சொல்லப்படும். இதுல உருத்திர தேவர், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். உருத்திர தேவனால் அவர்தான், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனால் அவர்தான். பல பெயர்களை பயன்படுத்துவதற்கு காரணம் இவர்களுக்குள்ள என்ன கிடையாது? வேறுபாடு இல்லை என்பதை நீங்க வாங்கிக் கொள்ளணும். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் 5லையும் இறைவனது ஆணையின் வழி செய்வார். இவர் விருப்பத்துக்கு செய்ய முடியாது. இங்கேயும் 5ல் யார் செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இறைவன் தான் செய்யறான். நேரடியா செய்வான், இவர்கள் மூலம் செய்வான். எனவே இங்க இருக்கிற தத்துவங்கள் 24. இது 21 பாடல் வரைக்கும் நாம பார்த்துருக்கோம். 21 பாடல் வரைக்கும் நமக்கு சுத்த மாயினா என்ன, அதுல இருக்கிற தத்துவங்கள் என்ன, அசுத்த மாயினா என்ன, பிரகிருதி மாயினா என்ன, அதுல இருக்கிற தத்துவங்கள் ஆக 6 தத்துவம் ஏது என்ற வினாவிற்கு விடையாக 36 தத்துவங்கள். அதுல போகசைத்திரு காண்டம், போக்கிய காண்டம், அடுத்தது இன்னொரு காண்டம் என்னது? போக்கிய காண்டம் என்பது என்னதுங்க? அனுபவத்திற்கு உரியது. அது கீழே இருக்கக்கூடிய 24 தத்துவங்கள் என்னதுங்க? போக்கிய காண்டம். போக்கிய காண்டம். போக சைத்திரு காண்டம் என்பது என்னதுங்க? போகத்திற்கு துணை செய்வது. வித்யா தத்துவங்கள்லாம் போகத்திற்கு துணை செய்வது. மேல இருக்கிற சுத்தமாய என்பது பிரேரக காண்டம், செலுத்துகிற கல்வி, செலுத்துகிற தத்துவங்கள்னு பேர். அப்ப சுத்தமாயைக்கு பிரேரக காண்டம்னு பேர். பிரேரக இதெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? பிரேரக
காண்டம். செலுத்துவதுன்னு பேர். பிரேரகம் என்பதற்கு செலுத்துவதுன்னு பேர். எனவே சுத்த மாயை தத்துவங்கள் எல்லாம் கீழே இருக்கிற தத்துவம் என்ன செய்யும்? செலுத்தும். ஆனால் பிரேரக காண்டம். மேல இருக்கக்கூடிய வித்யா தத்துவத்திற்கு போக சைத்திரு காண்டம். போக சைத்திரு காண்டம். போகத்திற்கு துணை செய்கின்ற தத்துவங்கள். போகத்திற்கு துணை செய்யும். அது போகம் கிடையாது. போகத்துக்கு அது என்ன செய்யும்? துணை செய்யும். அப்ப போகத்துக்கு உரியது எதுனா கீழே இருக்கிற ஆன்ம தத்துவங்கள் தான். அதுக்கு தான் போக்கிய காண்டம். எனவே போக்கிய காண்டம் 21 பாடல் கருத்து. 22வது பாடல்ல ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன? ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன? 2வது கேள்வி, 3வது கேள்வி. 6வது தத்துவம் ஏது? ஆணவம் ஏது, வினை ஏது? ஆணவம் ஏது, வினை ஏது? ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். இதுல ஒரே பாட்டுல 2 கேள்வி விடை சொல்லிட்டார். அறியாமை ஆணவம். அறியாமை ஆணவம் தான். வினை எது? நீயான சுகதுக்கம். ஆணவத்துக்கு ஒரு சொல்லு, வினைக்கு 2 சொல்லு. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். ஏன் இங்க எளிமையா சொன்னார்னா இதற்கு பிற நூல்களில் விரிவை காண்க. ஆணவத்தை விரிவா பார்க்கணும்னா என்ன செய்யணும்? வேற நூல்ல பார்த்துருக்கேன். எங்க பார்க்கலாம்? சிவபிரகாசத்துல பார்க்கலாம், சித்தியார்ல பார்க்கலாம், சிவஞான போதத்துல பார்த்து விடலாம். கண்மத்திற்கும் ரொம்ப விரிவா சொல்லுவது சித்தியார். 40 பாட்டுல சொல்லி இருக்கிறார். கண்மம்னா என்ன, அது எப்படி எல்லாம் வரும், அதை நம்ம எப்படி ஈட்டுக்கிறோம், எப்படி அது நமக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கும், யாரு செலுத்துவா, அதை நீங்குவதற்கு வழி என்ன, இதெல்லாம் எங்க இருக்கு? சித்தியார்ல இருக்கு. அங்க போய் பார்த்துங்க. இந்த நூல் அதற்கான நூல் அல்ல. இங்க அதெல்லாம் சொல்லல. மாயை மட்டும் சொல்லி இருக்கிறார். மாயை விரிவா சொன்ன மனவாசகம் கடந்தார் கண்மத்தையும் ஆணவ மலத்தையும் விரிவாக சொல்லவில்லை. ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன நூலுங்க? அறிமுக நூல். இது அறிமுக நூல். அப்ப அறிமுக நூல்ல அடிப்படை செய்திகளை விரிவா சொல்லணும் என்பது அவருடைய நோக்கம். ஏன்னா இப்ப நமக்கு கண்ணுக்கு புலனாகி நிற்பது எது? உலகம் தான். உலகம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்ப இறைவனை நாம் இறைவன் இலக்கணத்தை சொல்லணும்னா எதை வச்சு சொல்லணும்? உலகத்தை வச்சுதான் சொல்லணும். கண்ட பொருளை கொண்டு காணாத பொருளை விளக்குதல். எனவே நமக்கு நன்கு பரிச்சயமானது எது? உலகம் தான். அதனால உலகத்தின் இயல்பை முதல்ல சொல்லி இதன் வழியாக பதிக்கு பிரமாணத்தை சொல்லுவது என்பதுதான் இந்த நூலினுடைய நோக்கம். அதனால மாயை விரிவா சொன்ன மனவாசம் கடந்தார் ஆணவத்தையும் கண்மத்தையும் மிக சுருக்கமும். அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் வினைனர். அது 22ல சொல்லிட்டார். அப்ப 23, 24, 25 இந்த 3 பாடல்களிலே நான் யார்? நான் யார் அப்படின்னா நீ யாரு? நீயே சித்து பொருள். நீ யாரு? சித்து பொருள். நீ யாரு? சித்து பொருள். இன்னொரு சித்து இருக்கிறது. அது என்னது? தானே அறியும் சித்து. சித்துனா அறிவு பொருள்னு பேர். சித்து என்பதற்கு அறிவு பொருள். நானும் அறிவு பொருள் தான், இறைவனும் அறிவு பொருள் தானே. அப்ப நானும் இறைவனும் ஒன்றா அப்படின்னு கேட்டா இல்லை. அவன் அறிவிக்காமல் அறிகிற சித்து, நீ அறிவித்தால் அறிகிற சித்து. நீ தானே அறிய மாட்டான் என்று நான் யார் என்பதற்கு இந்த உடம்பிற்கு வேறானவன் நீ. உடம்பிற்கு வேறானவன் நீ. எப்படின்னா இந்த உடம்பு இந்த போகத்தை அறியாது. 6 சுவையும் அறியாதே நம்மைத்தான். 6 சுவை என்ன செய்யாது? தன்னை அறியாது. இனிப்பு, கைப்பு, சுவர் என்று சொல்ற 6 சுவையும் தன்னை அறியாது. அதை ஒருவன் அறிந்து கூறிடும் மேன்மை போல்னார். வேற ஒருவன் என்ன செய்வான்? இனிப்பை சாப்பிட்டு பார்த்துட்டு இது இனிப்பு, காரத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இது காரம் சொல்லுவான். இனிப்புக்கு தான் இனிப்பு என்று தெரியாது, கசப்புக்கு தான் கசப்பு என்று தெரியாது. அப்ப யார் சொல்ல? அதற்கு வேறாக ஒருவன் இருந்து இந்த சுவையை அறிவது போல் இந்த உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. ஏன்னா உடம்புதான் ஆன்மா, உடம்புதான் உயிர் என்று இதுகாரும் நாம் மயங்கி நிற்போம். பொதுவா உலக மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த உடம்புதான்
என்று நினைத்திருக்கிறார். எனவே உடம்பிற்கு வேறான உயிர் என்ற ஒன்று உண்டு என்பதை சொல்றார். எனவே அது வந்து நமக்கு 25, 25, 24, 25 என்ற பாடல்கள்ல பார்ப்போம். அடுத்தது இப்போ மாறாத தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, மாறா விளையேது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது. 4 கேள்விக்கு நாம கடந்த வகுப்பு வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். 5வது கேள்வி, நீ ஏது? இதெல்லாம் எனக்கு சொல்லி வருகிறாயே, குருநாதா நீ யார்? குருநாதா நீ யார்? இங்க குருநாதன் என்பது யார் குறிக்குதுங்க? சிவத்தை குறித்து இருக்கிறது. குருநாதன் யாருன்னு கேட்டா நமக்கு குருநாதன் நமக்கு தீக்க செஞ்சவர் நாம் நினைப்போம். இங்க நீ என்பது யாரு? சிவம் தான். ஏன்னா குருநாதன் வேறல்ல, சிவம் வேற. அப்ப இங்க நீ யார் என்பது நேரடியா பொருள் செஞ்சீங்கன்னா யார் குறிக்கும்? மெய்கண்டார குறிக்கும். நேரடியா இவரை யாரை பார்த்து கேட்கிறாரு, நீ யாரு? நான் யாருன்னு சொல்லிட்டீங்க, நீங்க யாரு அப்படின்னா மெய்கண்டார் யாருன்னு சொல்ல மாட்டாரு. இங்க பதில் யாரோடையது? சிவம் ஏது? பதி என்றால் பாசத்தை சொல்லியாச்சு. ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன, மாயைனா என்ன, மூணையும் சொல்லியாச்சு. பாசத்தை சொல்லியாச்சு, பசுவை சொல்லியாச்சு. நான் யார் என்ற கேள்வி எது? ஆன்மானா என்ன, பசு என்றால் என்ன என்பது சொல்லியாச்சு. ஏன்னா நமக்கு 3 பொருள், பதி, பசு, பாசம். பாசத்தை சொல்லியாச்சு, பசுவையும் சொல்லியாச்சு. இப்ப கேள்வி யாருடையது? பதி என்றால் என்ன, பதி என்றால் என்ன? அந்த பதி என்றால் என்ன என்கின்ற கேள்விய குருநாதனை பார்த்து நீ யாருன்னு கேட்கிறேன். அப்படின்னா நம்ம மெய்கண்டார் யாரு, அவர் வெண்ணை நடுவில் பிறந்தாரு அப்படி பதில் இருக்கான்னு கேட்டா இல்லை. ஏன்னா இந்த கேள்வி யாரை காட்டுகிறது? சிவத்தை தான் குறிக்கிறது. ஏன்னா குருநாதன் வேறல்ல, சிவம் வேறல்ல என்பது கருத்து. இது விரிவு நம்ம மேலை நூல்கள்ல பார்த்தோம். இங்க அதுக்கான இடம் இல்லை. பின்னாடி வர நூல்கள்ல குருநாதன் தான் சிவம், சிவம் தான் குருநாதன் என்பதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதை இங்க விதிக்க வேண்டாம். எனவே நீ ஏது, நீ ஏது என்பதற்கு 27, 28, 29 ஆகிய 3 பாடல்களை நமக்கு விரிவாக சொல்லி இருக்கிறார். இதை விளக்குவதற்கு முன்பாக நாம் பார்த்தது அத்துவிதம். போன வகுப்பு அதெல்லாம் சொல்லி நிறுத்தலாம். மீண்டும் அதை நினைவுபடுத்திட்டு நம்ம பாடல்களுக்கு போகலாம். அத்துவிதம் என்பது ஆபரணம். சொல்லும் பொருள். நாம் கடந்த வகுப்புல ரொம்ப விரிவா பார்த்தோம். ஒன்றாய், வேறாய், உடனாய். அத்துவிதம், அத்துவிதம் என்ற சொல்லுக்கு நகரத்தோடு கூடிய துவிதம் என்று வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், நிற்க வேண்டாம். நாக்கூட்டல் துவிதம் என்று வரும், அத்துவிதம்னு வரும். இது வடமொழி இலக்கணம்.
வடமொழி இலக்கணம். துவிதம் என்பதற்கு இரண்டு. துவிதம்னா இரண்டு. ஏகம்னா ஒன்று, துவிதம்னா ரெண்டு. நான் என்பதற்கு மூணு வகையா பொருள் செய்யலாம். நான் என்பதற்கு மூணு பொருள் செய்யலாம். ஒன்று அன்று, இன்னொன்னு இன்று. இன்று அதாவது இல்லை. மூணாவது வேறு. மூணு வகையாக பொருள் செய்யலாம். 6 வகையா பொருள் செய்யலாம். 6ல 3ல அடங்கும். 6 எதுல அடங்கும்? 3ல அடங்கும். விரிவான செய்தி சிவபிரகாசத்துல பாத்துக்கலாம். 7வது பாடல் சிவபிரகாசத்துல வரும். இது 6 எப்படி வரும், அது ஒவ்வொன்றுக்கு என்ன இலக்கணங்கிறதுல அங்க பார்த்துட்டு வரலாம். இங்க வேண்டாம். நான் என்பதற்கு அன்று, இல்லை, வேறு என்று 3 பொருள் செய்வதற்கு இடம் உண்டு. 3 பொருள் செய்வதற்கு இடம் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா 2 அன்று, 2 இல்லை, 2ம் வேறு. புரியுதுங்களா? நான் என்பது எப்படி இருக்கலாம்? நான் என்பதற்கு 2 என்பதற்கு எப்படி பொருள் செய்யலாம்னா 2 அன்று அப்படின்னா வேற பொருள். 2 அன்றுனா வேற பொருள். 2 இல்லை அப்படின்னா வேற பொருள். 2ம் வேறு அப்படின்னா வேற பொருள். இது எதிர்மறை. எதிர்மறை. முதல்ல 2 அன்று அப்படின்னு சொன்னா 2 பொருள் இருக்கிறது. 2 பொருள் இருக்கிறது. 2க்கும் என்ன இருக்குன்னா ஒத்த தன்மை இருக்கும். ஒத்த தன்மை இருக்கு. பாத்தீங்கன்னா 2 எப்படி தெரியும்? ஒன்று போலவே தெரியும். இப்ப புத்தகம் ஒரு நோட்டு. ஒரு புத்தகம் ஒரு நோட்டு. தூரத்துல இருந்து பார்த்தா நமக்கு அது புத்தகமான நோட்டான்னு தெரியாது. பக்கத்துல வந்து பிரிச்சு பார்த்தா புத்தகமான நோட்டான்னு தெரியும். தூரத்துல பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? அது புத்தகமா நோட்டான்னு தெரியாது. ஏன்? 2க்கு என்ன இருக்குங்க? ஒரு உருவ ஒற்றுமை இருக்கா இல்லையா? உருவ ஒற்றுமை இருக்கு. நம்ம அங்க இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா அது புத்தகமா? மேசை மேல இருக்கு, அது புத்தகமான நம்ம என்ன சொல்லணும்? புத்தகம் அன்று நோட்டு. புத்தகம் அன்று அது நோட்டு அப்படின்னு குறிப்பேடு. புத்தகம் அன்று அது குறிப்பேடு என்று சொல்லணும். நாம இப்ப என்ன சொல்லுவோம்? புத்தகம் இல்ல நோட்டு அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண பிழைய சொல்லக்கூடாது. நம்ம அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அது தப்பு இல்லை. பேசும்போது இப்படி மாற்றி பேசணுமாங்கிறதெல்லாம் கருத்து இல்லை. ஆனா தமிழ் இலக்கணம் அது வரல. அன்று என்று சொன்னால் 2 பொருள் இருக்கிறது. 2 ஒத்த தன்மையில் இருக்கிறது. இது அன்று, அது. இது அன்று, அது. அப்ப அன்றுன்னு ஒரு சொல் வந்தாலே இது இல்லை, இதற்கு இணையான ஒரு பொருள் அங்கு இருக்கிறது என்பது பொருள். புரியுதுங்களா? இல்லை என்று சொன்னா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க அங்க கேப்பா, அந்த மேசை மேல புத்தகம் இருக்கானா? இங்க புத்தகம் இல்ல, புத்தகம் இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? மேசை மேல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். மேசை மேல எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். புத்தகத்துக்கு பதிலா நோட் இருந்தா அன்றுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? ரொம்ப நுட்பமான இடம். ஏன்னா இலக்கணத்தை வச்சுதாங்க இங்க தத்துவ ஞானமே இருக்கு. இந்த தத்துவ ஞானத்தை வாங்கிக்கணும்னா இந்த இலக்கணம் புரியணும். அன்றுன்னு சொன்னா ஒத்த பொருள் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா என்னது? 2 இல்லை. என்னதுங்க? 2 இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணுதான் இருக்குன்னு அர்த்தம். 2 இல்லப்பா. ஏப்பா எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேரா? 2 பேர் இல்லை அப்படின்னு சொன்ன அர்த்தம் ஒரு ஆளா நல்லா அர்த்தம். 3ஆன்னு கேட்டா அது வேறு. புரியுது? இங்க கேள்வியே 1ஆ 2ஆங்கிறது. கேள்வி என்னது? 1ஆ 2ஆ? 2ன்னு சொன்னா அன்று, 1ன்னு சொன்னா இல்லைன்னு செய்யணும். இல்லைன்னு செய்யணும். இன்னொரு என்ன சார்? வேறுன்னு. இவர் என்ன சொன்னாரு? வேறு. இப்போ அன்றுக்கும் வேறுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. புரியுதுங்களா? அன்றுனாலும் எத்தனை இருக்கு? 2 இருக்குன்னு அர்த்தம். வேறுனாலும் 2 இருக்கு. ஆனா இதுக்கு அதுக்கும் என்ன ஒரு வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புத்தகம் அன்று, புத்தகம் அன்றுனா என்ன சொல்றோம்? குறிப்பேடு. 2க்கு என்ன இருக்கிறது? ஒற்றுமை இருக்கிறது. ஒற்றுமை இருக்கிறது. வேறுன்னு சொன்னீங்கன்னா எதிர்மறை பொருள். இதுவும் அதுவும் எப்படி இருக்கும்? நேரடி எதிர்மறையா. இரவும் பகலும். இரவும் பகலும் 2 என்னதுங்க? 2ம் எதிர்மறை பொருள். நீதி அநீதி, தர்மம்
அதர்மம். தர்மம் இருந்தா அந்த இடத்துல என்ன இருக்காது? அதர்மம் இருக்காது. அதர்மம் இருந்தா தர்மம் இருக்காது. இருள் இருந்தா ஒளி இருக்காது. ஒளி இருந்தா இருள் இருக்காது. ஆனா ரெண்டு பொருள் உண்டு. இருள்னு ஒண்ணு இருந்தாவே என்ன இருக்கு? ஒளி இருக்கும். ஆனா ரெண்டு ஒரே இடத்துல இருக்காது. ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். அப்ப இங்க வேறு என்பதற்கு எதிர்மறை. வேறு என்பதற்கு எதிர்மறை. அப்போ இந்த இரண்டு அன்றுன்னு சொன்னா ரெண்டு பொருள் இருக்கிறது. ரெண்டு பொருள் எதை சொல்றோம்னா பதியும் பசுவும். ரெண்டு பொருள் எது? பதியும் பசுவும். ரெண்டு இருக்கு அப்படின்னு சொன்னவர் ஒருத்தர், ரெண்டு இல்ல ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னவர் ஒருத்தர், ரெண்டு இல்ல ஒண்ணு சொன்னது. ரெண்டு இருக்கு, ரெண்டும் என்னது? ஆப்போசிட். இதுவும் அதுவும் கூடவே கூடாது என்று சொன்னவர் ஒருவர். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இல்லைன்னு பொருள் செஞ்சார். இல்லைன்னு பொருள் செய்தார். இவர் வேறுன்னு பொருள் செஞ்சார். இவர் அன்றுன்னு பொருள் செஞ்சார். சங்கரர் என்ன செஞ்சாருங்க? இல்லை, ரெண்டு பொருள் கிடையாது, ஒரே பொருள் தான் இருக்கு. பிரம்ம பொருள் ஒன்றே, பசு என்ற பொருள் தனித்து இல்லை. இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். பரமாத்மா ஜீவாத்மா சொல்லுவோம், ஆனா அதெல்லாம் கிடையாது. என்னது? எல்லாமே பரமாத்மா பிரம்ம பொருள் தான். அது பார்க்கறதுக்கு ரெண்டு மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு ரெண்டு மாதிரி தெரியும். ஆனா உண்மையில என்னது? ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான். பரமாத்மாவும் சீமான்மாவும் ஒன்றே, ரெண்டும் ஒன்றே என்று பொருள் செய்தது யாரு? சங்கர். சங்கரருடைய கோட்பாடு இதுதான். நமக்கு இன்னைக்கு உலக தத்துவ ஞானத்துல ரொம்ப அதிகமா பேசக்கூடியது. ஏகாத்மவாதம், மாயாவாதம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. மாயாவாதம்னா சொல்லுவாங்க. அது என்னதுங்க? அது ஒரு ஓம சொன்னாரு. என்னது? பொன்னும் ஆபரணம். இதெல்லாம் போன வகுப்புல சொன்னமா இல்லைங்களா? ஒரு தங்க கட்டி ஒரு வளையல், தங்க கட்டி ஒரு வளையல், ரெண்டும் பார்த்தா எப்படி தெரியுது? வேற. இதுக்கு தங்க கட்டின்னு சொல்லுவீங்க, இது வளையல்னு சொல்லுவீங்க. பார்த்தா இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ரெண்டு என்னது? வடிவத்துல வேறையா தெரியுது, செயல்ல வேற மாதிரி தெரியுது. ஆராய்ந்து பார்த்தா ரெண்டும் என்னது? ஒன்றே. அது மாதிரி பரமான்மான்னு ஒண்ணு இருக்கு, சீவான்மான்னு ஒண்ணு இருக்கு. பார்த்தா ரெண்டு மாதிரி தெரியும். நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்னது? ஒண்ணுதான். பிரம்ம பொருளே. பரமான்மாவும் பிரம்மன் தான், சீவான்மாவும் பிரம்மன் தான். எனவே இருக்கின்ற பொருள் ஒன்றே என்று பொருள் செய்தவர் யாரு? அத்விதம் என்ற ஒரு சொல் இருக்கு, வேதத்துல இருக்கு. இந்த சொல்லுக்கு தான் பொருள் எழுதுறாங்க. இதை வச்சுதான் தத்துவ ஞானம் வருது. உலக தத்துவ ஞானம், இந்திய தத்துவ ஞானங்கள் இந்த சொல்லின் ஆராய்ச்சியிலிருந்து தோன்றுவது. மொத்த தத்துவ ஞானத்துக்கு அடிப்படையே எதுங்க? இந்த சொல்லுதான். புரியுதுங்களா? நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நம்ம சைவ சித்தாந்தம் 14 சாஸ்திரம் படிக்கிறது எதற்காகனா இந்த சொல்லை விரிப்பதுதான். இந்த சொல்லுக்கான விரிவு தான் 14 சாஸ்திரமுமே. சங்கரர் சொன்ன கோட்பாடு இந்த சொல்லுக்கான விரிவு தான். ராமானுஜர் சொன்னது இந்த சொல்லுக்கான, இங்கிருந்து தான் அடிப்படையே விரிகிறது. அடிப்படையே விரிகிறது. அப்ப சங்கரர் பொன்னும் மணியும் போல பிரம்ம பொருள் ஒன்றே, பிரம்ம பொருள் ஒன்றே. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கணிதம் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏற்கனவே நான் சொன்ன போன வகுப்புல ஒரு தியரம் இருக்கு இல்லைங்களா? ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுவாங்க. நமக்கு ஃபார்முலா தான் தெரியும். a plus b whole square is equal to a square plus b square plus 2ab அப்படி எழுதுவாங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு 4 பக்கம் ஒரு டெரிவேஷன் பண்ணிருப்பாங்க, ஒரு தியரத்தை டெரைவ் பண்ணிருப்பாங்க. கணிதம் மற்றவர்களுக்கு புரியாது, புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணிதம் படித்தவர்களுக்கு புரியும். இந்த தியரத்தை ஆரம்பிக்கும் போது அசம்ப்ஷன் என்ன செய்வாங்க? சில விஷயங்களை இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னு ஒரு நம்பர் வச்சுக்குவாங்க, ஏன்னு வச்சு ஈக்குவல் 0 இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்னங்க சித்தாந்தம் படிக்க வந்தா நீங்க மேக்ஸ் நடத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் இதையும் நான் உங்களுக்கு கோர்த்தி காட்டுறேன், வேற ஒண்ணு இல்லை.
இப்போ இந்த a is equal to 0 அப்படின்னு இதை அசம்ப்ஷன் பண்ணி அந்த டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து அசம்ப்ஷன் தான். இது என்னங்க அசம்ப்ஷன். இது ஏன் அசம்ப்ஷன் பண்ணாருன்னு கேட்டா இது விட கிடையாது. நீங்க ஏன் 0ன்னு எடுத்துட்டீங்க? இது என்னன்னு எடுக்கலாம்? 1ன்னு எடுக்கலாம், 2ன்னு எடுக்கலாம், 5ன்னு எடுக்கலாம், 10ன்னு எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுக்கலாமே இல்லையா? ஆனா இந்த டெரிவேஷன் பண்ணவர் என்ன எடுக்கிறாரு? 0 தான் எடுக்கிறாரு. இது ஏன் 0ன்னு எடுத்தாரு? இது சரியா தப்பா அப்படின்னா இது எங்க வரும்னா 5 பக்கம் டெரிவேஷன் எழுதுவார். அதுல இதனால இப்படி வந்துச்சு, இதை கூட்டுங்க, இதை கழிங்க, இதை ஸ்கொயர் பண்ணுங்க, பெரிய கணக்கெல்லாம் போட்டு கடைசியா hence a is equal to 0 proved எழுதுவார். முடிக்கும் போது என்ன செய்வாருங்க? எனவே நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏயினுடைய மதிப்பு 0 என்று எடுத்துக்கொண்டு இது நிறுவப்பட்டது. அப்போ இவருக்கு எடுத்தது சரியா தப்பா என்பது எங்க வரும்? கடைசியா ரிசல்ட்ட வச்சுதான் இந்த அசம்ப்ஷன் சரியா தப்பா அப்படிங்கறத கணக்குல ப்ரூவ் பண்ணுவாங்க. இது அப்படியே நீங்க தத்துவ ஞானத்துல பாத்தீங்கன்னா இப்போ அத்துவிதம் என்ற சொல்லை 1 என்று ஒருவர் எடுக்கிறார். a is equal to 0 அசம் பண்றாரு இல்லையா? அது மாதிரி சங்கரர் என்ன செய்யறாரு? அத்துவிதம் என்பது பிரம்ம பொருள் ஒன்றே அப்படின்னு அவர் எடுக்கிறார். இது அவருடைய அசம்ப்ஷன் வச்சுக்கீங்க. நான் கணக்கை வச்சு சொல்றேன், இது அசம்ப்ஷன் கிடையாது. அவர்கள் அனுபவத்தினாலே பெற்றது, அனுபவத்தினாலே பெற்றது. ஆனா நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். அவரை எடுத்துக்கொண்டால் இது சரி என்பதை எப்ப முடிக்கணும்? இவருடைய தத்துவ ஞானத்தை பூரா அடிச்சு அங்க எங்கேயுமே என்ன வரக்கூடாது? முட்டக்கூடாது. தடை விடைகள் இல்லாம, தடை விடைகள் இல்லாம கடைசியா முடிக்கிற வரைக்கும் எங்கேயுமே என்ன வரக்கூடாதுங்க? இடைஞ்சலே வராம முடிச்சுட்டாருன்னா இவர் எடுத்துக்கொண்டது சரி. இந்த இது என்னது? சரி ஆயிடும். இல்ல எங்கேயாவது போய் இடிச்சுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த டெரிவேஷன் ஃபெயிலியர். புரியுதுங்களா? இதேதான் இவர் எடுக்கிறார். தத்துவ ஞானத்துல அத்துவிதம் என்ற சொல்லுக்கு சங்கரர் 1 என்று ஒரு பொருள் செய்கிறார். இதை சைவ சித்தாந்தம் மறுக்கிறது. சைவ சித்தாந்தம் மறுக்கிறது. மறுப்புக்கு விடை இல்லை. புரியுதுங்களா? அப்போ இந்த டெரிவேஷன் என்ன ஆகுது? கொஸ்டின். இது நிறுவுவதிலே தகராறு இருக்கு. ஐயா என்ன கேள்வி என்ன பதில் அது இப்ப ஆரம்பிக்க வேண்டாம். இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இனி வருகிற வகுப்புகள் எல்லாமே இந்த அத்துவதத்தை பற்றி நிறைய கேள்வி இருக்கு. நாம யாரை கேட்க போறோம்னா சங்கரரை பார்த்து கேட்போம், மாத்துவரை பார்த்து கேட்போம், ராமானுஜரை பார்த்து கேட்போம். இன்னும் நிறைய உலகாயர், சமணர், சாங்கியர், பௌத்தர் இவர்களை எல்லாம் பார்த்து நிறைய தடை நாம கேட்போம். அவர்கள் நம்மளை பார்த்து நிறைய தடை கேட்பாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நாம என்ன பதில் சொல்றோம், நாம கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க என்பதெல்லாம் ரொம்ப அடிப்படையான செய்தி. சைவ சித்தாந்தத்துல தான் எல்லா கேள்விகளுக்கும் விடை. புரியுதுங்களா? நீங்க கேள்வி கேட்பதற்கான முழு அதிகாரம் உங்களுக்கு உண்டு. ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாட சம்பந்தமா கேள்வி. புரியுதுங்களா? உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கு இங்க இடம் இல்லை. இன்றைய பாடத்துல சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு எங்கேயுமே என்ன கிடையாது, இல்ல அது அப்படிதான் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. எதற்கு என்ன உண்டு? எல்லாத்துக்கும் விடை. இப்ப சங்கரர் இப்படி எடுத்துக்கொள்கிறார், பொண்ணும் ஆபரணம் போல என்று எடுக்கிறார். இத சைவ சித்தாந்தம் மறுக்கிறதுக்கு முன்பாகவே யார் வந்து மறுக்கிறாரு? மாத்துவர் வந்து மறுக்கிறார். மாத்துவர் வந்து மறுக்கிறார். கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட யாருங்க? பாஞ்சராத்திரிகர் என்று சொல்லக்கூடிய வைணவ கோட்பாடுடைய சங்கரர், மாத்துவர், ராமானுஜர்கள் என்னங்க எல்லாருமே வைணவ கோட்பாடுடைய. அவர்களே ஒருவருக்கு ஒருவர் மறுக்கிறார். நம்ம மறுக்கல, நமக்கு இந்த மறுப்பு உண்டு. ஆனா நம்ம மறுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே வர வந்து மறுக்கிறார். சங்கரர் சொன்னதை யார் மறுக்கிறார்? மாத்துவர் மறுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் நீ பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்று, பரமான்மாவும் சீவான்மாவும் ஒன்று சொல்றீங்களே, நம்மளை பார்த்தா பரமான்மான்னு முதல்ல சொல்ல முடியுமா? யாரு கேட்கிறாங்க? மாத்துவர் கேட்கிறாரு. ஏன்னா நம்ம இருக்கிற தன்மை இருக்கா பரமான்மா எப்படி இருக்குதுங்க? அது அறிந்தாங்கு அறிபவன் என்று சைவ சித்தாந்தம்.
அறிவிக்காமலே அறிவு. அது எல்லாத்தையும் அறிந்தது பரமான்மா. அது போய் உடனே சொல்லி சொல்லி விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் பிரம்மம்னு சொன்னா நான் எப்படி இருக்கணும்? அதன் தன்மைகள் என்னிடத்துல இருக்கணுமா இல்லையா? இப்போ பொண்ணும் ஆபரணம்னு சொன்னா வடிவம் தான் வேற ஒளி. இதுவும் தங்கம் தான், இதுவும் தங்கம் தான். இந்த தங்க கட்டிய 100 ஆண்டுகள் இந்த இடத்துல வச்சிருந்தாலும் அது என்ன செய்யாது? துருப்பிடிக்காது. பிடிக்காதா இல்லையா? துருப்பிடிக்காது. நான் வளையல் போட்டிருக்கிறேன், 6 மாசம் கழிச்சு அப்படியே டல் அடிச்சதுன்னா இது தங்கமா அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? பார்க்கும்போது பல இருந்தது, வாங்கிட்டு வரும் போத 6 மாசம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு? அது ஏதோ வந்ததுன்னா அப்போ ஏதோ கலப்படம் பண்ணிட்டாயா, இது தங்கமானு போய் வாசி பார்க்கணும் இல்லையா? அப்போ இதுவும் ஒன்று என்று சொன்னால் இதன் தன்மைகள் இதிலே விளங்கணுமா இல்லையா? விளங்கினாலும் ரெண்டும் ஒண்ணு. அப்போ பரமான்மாவின் தன்மை எதுல இருக்கணும்? சீவான் மாட்டை இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல. இப்ப நான் அறியாமல் அறியணுமா இல்லையா? எனக்கு எப்படி இருக்குன்னா அறிவித்தாலே என்னால் அறிய முடியல. அறியாம அறியறதுங்கிறது விட்டுருங்க, அறிவித்தாலே என்னால் என்ன செய்ய முடியல? அறிய முடியல. மறந்து அறியுது, ஒன்றொன்றா அறியுது. அப்போ நான் என்ன ஆகல? நான் பரமான்மாவா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே இவர் சொன்னாரு, அது இரவும் பகலும் போல, இது வேற அது வேற. பரமான்மா வேறு, சீவான்மா வேறு. அப்போ இவர் பிரம்மம் என்ற ஒரு பதிப்பொருள் ஒன்றுதான் இருக்குன்னு யார் சொன்னாரு? சங்கர். மாத்தூர் வந்தாரு, பதிப்பொருள் மட்டுமல்ல சீவான்மா என்ற ஒன்று உண்டு, அது பிரம்மத்திற்கு வேறானது, பிரம்மத்திற்கு வேற. அப்போ இங்க என்ன செய்யறாரு அப்படின்னா, பொருள்கள் 2. பொருள் எத்தனை ஆச்சு? ஒண்ணு நான் அறிவில்லைன்னு சொல்றாரு, 2 இருக்கு. பதி என்ற இறைவன் உண்டு, ஆன்மா என்ற பசு உண்டு. இப்ப பொருள் 2 ஆயிடுச்சு. 2 என்னன்னா இதுவும் சேரவே சேராது. ஏன்னா அது உயர்ந்தது, இது ரொம்ப தாழ்ந்தது. சுத்தம் அசுத்தம், சுத்தம் அசுத்தமும் சேரவே சேராது, இரவும் பகலும் சேரவே சேராது என்று கொள்கை உடையவர் யாரு? மாத்துவர் வந்தாரு, இப்படி சொன்னார். அடுத்தது ராமானுஜர் வந்தாரு, இவரு சொன்னதும் சரி, இவரு சொன்னதும் சரி. எப்படின்னா ஒரு வகையால் ஒன்று, ஒரு வகையால் எது போல? சொல்லும் பொருளும் போல. சொல்லும் பொருளும் போல. சொல்லும் பொருளும் ஒரு வகையால் ஒன்று, ஒரு வகையால் ஒன்று. எப்படின்னா யானை என்ற ஒரு பொருள் இருக்கிறது, யானை என்ற சொல் இருக்கிறது. 2 வேறான்னு கேட்டா ஒரு வகையால் ஒன்றுதான். ஏன்னா யானைன்னு எழுதுனா எது ஞாபகத்துக்கு வரும்? பொருள் தான் ஞாபகம். சொல்ல சொன்னா பொருள் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால இதை சொன்னாங்க அது நினைவு வருவதுனா 2 என்னது? ஒண்ணுதான். 2ம் ஒண்ணு. ஆனா நல்லா பாருங்க, இந்த சொல் வேறு, அந்த பொருள் வேறு. ஒரு வகையால் ஒன்று, ஒரு வகையால் வேறு என்ற கொள்கை சொன்னது யாரு? இது விரிவு நிறைய இருக்கு. இந்த தத்துவ ஞானத்தை நம்ம திருப்பியும் என்ன செய்ய போறோம்? அது ஆர்கியூமெண்ட் தான் இருக்கு. இது விரிவுகள். நம்ம இங்க நமக்கு இதை பார்க்கறது வேலை இல்லை. இந்த நூலினுடைய நோக்கம் இது விரிக்கிறது அல்ல. ஏன்னா இது பின்னாடி நம்ம விரிக்கும் போது இது உங்களுக்கு துணை செய்யும். அப்போ சொன்னா இப்போ புரியாது, அதுக்காக என்ன செய்யணும்? புரியாதத ஏற்கனவே ஒரு தடவை என்ன செஞ்சிடணும்? சொல்லிட்டா 2வது கேட்கும் போது 3வது கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் விளங்கும். ரொம்ப நுட்பமான செய்திகளை முதல் முறை வாங்கிக் கொள்வது எப்படி இருக்கும்? விளங்காதுக்கு. ஒரு கல்ல 100 தடவை அடிச்சா உடையுதுன்னா 100வது அடியை அடிக்கிற வரைக்கும் முன்னாடி என்ன செய்யணும்? 99 தடவை அடிச்சுதான் ஆகணும். அது மாதிரிதான் இது. இப்போ உங்களுக்கு விளங்குனாலும் சரி, விளங்குறதுனால ஒன்றும் கவலை இல்லை. சரிங்களா? இது அத்துவிதம் என்ற ஒரு கொள்கை தத்துவ ஞானத்துல இருக்கு. சரிங்களா? இதற்கு பிறகு வந்தவர் தான் மெய்கண்ட தேவநாயனார். மெய்கண்ட தேவநாயனார் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு 3 அத்துவிதம் என்று சொல்லுகிறதுங்க. ஒன்றாய், வேறாய், உடனாய். இந்த 3 சேர்ந்ததுதான் அத்துவிதம். ஒன்றாய், வேறாய், உடனாய் 3 சேர்ந்ததுதான் அத்துவிதம். 3 சேர்ந்ததுதான் அத்துவிதம் என்பதை நமக்கு இங்க சொல்ற பாடல் எண் 27, 28, 29. இதுல 27வது பாடல் வேறா என்பதை விளக்கக்கூடிய பாடல். பதியும் பசுவும் வேறானது. பதியும் பசுவும்
வேறானது எழுதுவதற்கு பாடலில் 27 பாருங்க. குன்றா அருளாடே கூறினீர் என்படி. குருநாதா குறையாத கருணை. குருநாதன் கருணை என்னதுங்க? குன்றாத அருள். குன்றாத அருள் என்னதுங்க? எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே. அருள் நிதி. நம்மளுக்கு இருக்கிற நிதியெல்லாம் என்ன நிதி? பொருள் நிதி. நம்மளுக்கு இருக்கிற என்ன நிதிங்க? பொருள் நிதி. இது என்ன ஆகும்? கொடுத்தா குறைஞ்சிடும். நான் 1 லட்ச ரூபா வச்சிருக்கிறேன், ஐயா ஒரு 50,000 கொடுங்கன்னு சொன்னா நான் எடுத்து கொடுத்துட்டேன். என்கிட்ட இருக்கிற 1 லட்சம் 50,000 என்கிட்ட கொடுக்க குறைஞ்சிடும். வாங்கினா உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும் இல்லைங்களா? இது குறையக்கூடிய நிதி. ஆனா இறைவன் இருப்பது என்ன நிதி? அருள் நிதி. அருள் நிதி அது என்ன ஆகுதுன்னா கொடுத்தோம் குறையாது. எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. அதனால சொன்னார் அருள் நிதி தரவரும் ஆனந்த மலை. மலையில எடுத்தா இடம் குறைக்கும். மலை மாதிரி ஆனந்தத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆனந்தமாகிய மலையிலே இருந்து அருளை நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவு கொடுத்தாலும் அவன்கிட்ட குறையாது. எவ்வளவு கொடுத்தாலும் அவன்கிட்ட குறையாது. இது ஒரு கணிதத்திலையும் இருக்கு. என்னதுங்க? கணிதத்தில் எண்ணிலி என்று ஒரு சொல் இருக்கு, தெரியுங்களா? இன்ஃபினிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. என்னதுங்க? இன்ஃபினிட்டி. தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க? குறைவிலி. அதுக்கு என்ன சொல்லுங்க? குறைவு. அதுல எத்தனை நம்பரை கழிச்சீங்கன்னாலும் அது என்ன வரும்? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டில இருந்து 100 எடுத்தீங்கன்னாலும் என்ன வரும்? அது இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். கோடி எடுத்தீங்கன்னாலும் அது என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டியா தான். காரணம் அது என்னங்க? அது குறைவிலின்னு பேர். நமக்கு ஒரு கேள்வி, ஏங்க என்னங்க அது எப்படி குறையாம வரும் அப்படின்னா கணிதத்திலேயே இருக்கிறது. எது இருக்குங்க? கணிதத்திலேயே இருக்கு. அப்புறம் நாங்க கணிதத்தில் இருக்குன்னு என்ன இருக்குங்க? அது நிறுவப்பட்டதுன்னு பொருள். புரியுதுங்களா? அது நிறுவப்பட்டது. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே. அதான் குன்றா அருள். குன்றா அருளாலே கூறினி என் வடிவு. என் வடிவு கூறினி. குருநாதன் நான் யாருன்னு கேட்ட உடனே எதனால சொன்னாராம்? அருளினாலே சொன்னார். என் மீது கொண்ட கருணை. இந்த உயிர் கொஞ்சம் விளங்கட்டும், இவனுக்கு நான் யாருன்னே தெரியாம இருக்கு, போல உனக்கு விளங்காது அப்படின்னு அவன் என்ன செய்யல? தள்ளல. நீ யார் என்று அவனுக்கு விளங்குமாறு வெய்கண்ட தேவநாயனார் மனமாசல் நடந்தாருன்னு சொன்னார். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு. கொன்றாத நுண்ணுருவம் போதியீர். கொன்றாத நுண்ணுருவம் போதி. கொன்றுதல் கொள்ளுதல் கொல்லா பிள்ளையார். படிச்சிருக்கீங்களா? கொல்லா பிள்ளையார் எங்க இருக்கிறாரு? திருநாரையூர். திருநாரையூர்ல இருக்கிறார். எங்க இருக்காரு? இருக்கிறார். நமக்கு தோத்திரத்துக்கு ஒரு கொல்லா பிள்ளையார் இருக்கிறாரு, சாத்திரத்துக்கு ஒரு கொல்லா பிள்ளையார். கொள்ளுதல் என்பதற்கு உளிபடாத திருமேனி, சுயம்பு, தான் தோன்றி. சுயம் என்ற சொல்லு கேட்டதுங்க. தான் தோன்றி, பிறரால் தோற்றுவிக்கப்படாத திருமேனி, அதுக்கு கொள்ளுதல் பேர். இங்கே கொள்ளாத நுண்ணுருவம் போதிய. அது என்ன? சுயம் பிரகாசம். சிவன் பிடிக்கிறதுங்க சுயம் பிரகாசம். அது வேற யாரும் போய் அந்த தீபத்தை ஏற்றி நல்லா ஜெக ஜெகன்னு எரி அப்படி யாராவது பெருமானை பற்றி வச்சாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அவன் யாருங்க? சுயம் பிரகாசம், தற்பிரகாசம். தற்பிரகாசம் உடையவன் பெருமான். எனவே கொள்ளாத நுண்ணுருவம் போதியீர். இது கேள்வி. உடனே விடை சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல. நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். நீ யாருன்னு கேட்டா 3 விட சொல்றாரு. 27, 28, 29 3 பாடல்ல 3 விடை இருக்கிறது. 3 சேர்த்தனாதான் அத்துவிதம். அத்துவிதம் என்ற சொல்லிதான் இப்ப விட. நீ யார் அப்படின்னா இறைவன் நம்மோட எப்படி இருக்கிறாங்க? அத்துவிதமா இருக்கிறான். இறைவன் எப்படி இருக்கிறான்? அத்துவிதமா இருக்கிறான். அத்துவிதம்னா என்ன அப்படின்னா ஒன்றாய் இருக்கின்றான், நேராய் இருக்கின்றான், உடனாய் இருக்கின்றான். ஐயா ஒன்றாய் இருக்கிறானா என்ன அப்படின்னா சூரிய ஒளியும்
கண்ணொளியும் போல. சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல. சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல இறைவன் உயிருக்கு எப்படி இருக்கிறான்? வேறாய். இப்ப நல்லா பாருங்க, மாத்துவரும் வேறாய் சொன்னார், மாத்துவரும் வேறாய் சொன்னார், மெய்கண்டாரும் வேறாய் சொன்னார். இந்த ரெண்டு சொல் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒண்ணுதான். அத்துவதம் என்ற சொல்லுக்கு என்னங்க பொருள்னா, மெய்கண்டாரும் வேறாய் சொல்லியிருக்கிறார், மாத்துவரும் வேறாய். ரெண்டு ஒண்ணா அப்படின்னா இல்லை. மாத்துவர் சொன்ன வேறா என்பது வேறு, மெய்கண்டார் சொன்ன வேறா என்பது வேறு. எங்க வித்தியாசம் வருது அப்படின்னா அவர்கள் காட்டுகிற ஓமையில இருக்கு. இந்த வேறா என்பது ஒரு ஓமை காட்டுறாங்க இல்லைங்களா? இதுல என்ன சொல்றாரு? இரவும் பகலும் போல. இரவும் பகலும் என்ன செய்யாது? கூடவே கூடாது, கூடவே கூடாது. அதனால ரெண்டு வேறுகள். இது பரமான்மா, பகல் என்பது பரமான்மா, இரவு என்பது சீவான்மா. இந்த ரெண்டும் கூடவே கூடாது, கலக்காது, ஒன்று சேராது. ஒன்று எப்பவுமே சேராது, எப்பவுமே சேராது என்பது யாருடைய கருத்து? இதே மெய்கண்டார் சொல்றாரு, அத்துவதம் என்ற சொல்லுக்கு வேறு என்பது பொருள். எந்த வேறு அப்படின்னா சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல. சூரிய ஒளியும் கண்ணொளியும். இது ரொம்ப நுட்பமான இடம். இதுலயே மூணையும் சொல்லலாம். மூணை இங்க சொல்லலாம். இங்க இந்த இடத்துல இந்த உண்மையோட எடுத்து பண்ணுவான். சூரிய ஒளியும் ஒளி பொருள் தான். சூரிய ஒளினால் ஒளி தானே, கண்ணொளினாலும் ஒளிதான். கண்ணுக்கும் ஒளி உண்டு, சூரியனுக்கும் ஒளி உண்டு. ஆனால் ரெண்டு ஒளியும் ஒன்றல்ல. என்ன வேறுபாடு? சூரிய ஒளி காட்டினாதானே நம்ம கண்ணு. இது காட்டுகின்ற ஒளி, இது காணுகிற ஒளி. இது காட்டும், இது காட்டும். இது என்ன செய்யும்? காட்டும். இந்த கண்ணொளி இன்னொரு கண்ணொளிக்கு காட்டாது. புரியுதுங்களா? 100 கண்ணு சேர்ந்தாலும் 101வது கண்ணுக்கு இந்த கண்ணெல்லாம் சேர்ந்து காட்டுமான்னு கேட்டா காட்டாது. விளக்கொளி காட்டுகின்ற ஒளி, கண்ணொளி காணுகிற ஒளி. ஆனா ரெண்டு என்னது? ஒளிதான். ஒளி என்பதிலே ஒன்றாயினும் காணுகிற தன்மையிலும் காட்டுகிற தன்மையிலும் இரண்டிற்கு என்ன உண்டு? வேறுபாடு. அறிவு என்ற வகையிலே ஆன்மாவும் இறைவனும் அறிவுதான், சித்து பொருள் தான். ஆன்மா அறிவுடைய பொருளா? ஆமா. இறைவன் அறிவுடைய பொருளா? ஆமா. ரெண்டு ஒண்ணா அப்படின்னு கேட்டா இல்ல. அவன் காட்டுகிற சித்து, நாம் காணுகிற சித்து. நாம் கண்ணொளி போல, நாம் கண்ணொளி போல. இந்த கண்ணொளி இன்னொரு கண்ணொளிக்கு காட்டாது. ஒரு கண்ணொளி இன்னொரு கண்ணொளிக்கு காட்டாது. இந்த அறிவு, ஆன்மாவின் அறிவு வேறொரு ஆன்மாவின் அறிவை விளக்காது. இங்க உங்களுக்கு சந்தேகம் வரணும். சந்தேகம் இங்க வந்தாதான் இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு இந்த இடத்துல இதை சொல்றேன். என்னுடைய அறிவு, என்னுடைய அறிவு இன்னொரு அறிவை விளக்காது. இப்ப நான் உங்களுக்கு அறிவு விளக்க முடியாது. அப்ப இப்ப என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரும். புரியுதுங்களா? இப்ப என்ன கேள்வி? இப்ப நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்லி எனக்கு விளங்குது இல்ல, நீங்க சொல்லிதானே எனக்கு விளங்குது. அப்போ உங்க அறிவு என் அறிவு விளக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். வந்தானா இந்த இடம் புரிஞ்சுதுன்னு அர்த்தம். இந்த கேள்வியே வரலன்னா பிரச்சனையே. புரியுதுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா விளங்கிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப நுட்பங்க. முத்தி நடைக்குரிய இலக்கணம் இது. இப்போ இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். நீங்க எத்தனை பேர்? 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. 50 பேரு நான் உங்களை விளக்குகிறேன் என்று சொன்னால் உங்க 50 பேருக்கும் அது விளங்கும். விளங்குமா இல்லையா? 50 பேருக்கு அது விளங்குமா?
விளங்குமா? பக்குவத்துக்கு விளங்காது. நான் ஏற்கனவே போன வகுப்புல நான் ஒரு நாளைக்கு 50 விடயங்களை சொல்லுகிறேன்னா இந்த பக்கம் இவருக்கு 5, அவருக்கு 5, அவருக்கு 20, அவருக்கு 30, இவருக்கு 2, 1, 0 இப்படி அதெல்லாம் இருக்கு. எண்ணிக்கையில வேறுபாடு, எண்ணிக்கையில வேறுபாடு. அதுலயும் இவருக்கு 5, இவருக்கு 5, இந்த 5 வேற, இந்த 5 வேற. இவருக்கு விளங்குன 5 எல்லாத்துக்கும் விளங்குச்சா அப்படின்னா இல்லை. ஆனா 50 நடத்துறது யாரு? நான் விளக்குறேன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன இருக்கணும்? 50 விளங்கி இருக்கணும். நான் இல்ல நீங்க உங்களுக்கு 5 இதை மட்டும் நீங்க வச்சுக்கீங்க, அவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இந்த 5 அப்படின்னு நான் தனித்தனியா யாருக்காவது விளக்கணும்னா அப்ப ஏன் இந்த வேறுபாடு? ஒருத்தருக்கு விளக்காது, இன்னொருத்தருக்கு விளக்காது. அப்போ இவர் புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவருக்கு விளக்குச்சு, இவருக்கு விளக்கு. அப்ப இவர் புத்திசாலி, அவர் முட்டாளங்களுக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ எங்க இங்க வேறுபாடு வருகிறது என்று சொன்னால், இறைவன் யாருடைய அறிவில் நின்று எதை விளக்குகிறானோ அவர்களுக்கு தான் அது விளங்கும். இவர் அவருக்கு உரியதை அவர் அறிவுடன் இருந்து இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? காட்டிக் கொண்டிருக்கிறான். என் அறிவில் இருந்து சொல்லுகிற பிறந்தான் உங்க அறிவுல எங்கெங்க நிற்கிறானோ அது மட்டும்தான் உங்களுக்கு. மற்றவை இன்று உங்களுக்கு இல்லை, எப்பவுமே இல்லைன்னு கிடையாது. இன்னைக்கு அந்த செய்தி உங்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். நாளைக்கு விளங்கலாம், நேற்றே விளங்கி இருக்கலாம், இன்னும் 6 மாசம் கழிச்சு விளங்கலாம், அதெல்லாம் கேள்வி இல்லை. ஆனால் இன்று உங்களுக்கு இதுதான் என்று வரையறை செய்பவன் யாரு? இறைவன். அப்ப விளக்குபவன் ஞானம் என்ற ஒரு சொல் இருக்குமாயின் அது இறைவனுக்கு உரியது. எந்த உயிரும் எந்த உயிருக்கும் விளக்க முடியாது. புரியுதுங்களா? கண்ணொளி ஒருபோதும் இன்னொரு கண்ணுக்கு காட்ட முடியாது. காட்டுதல் என்ற ஒரு செயல் நடக்குமானால் அது சூரியன் செயல் தான். இங்க சூரியன் யாரு? இறைவன் தான் காட்டுகிறானே அன்றி ஆன்மா காட்ட முடியும். கடவுளே இல்லைன்னு சொல்றவன் காட்டி கொண்டு இருக்கிறானேன்னு சொன்னா அவனுக்கு மறைவாக இருந்து பெருமான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கேயும் காட்டுவது யாரு? பெருமான். அவனுக்கு அது அறியாமல் இருக்கலாம். அவன் அது அறியாமல் இருந்தாலும் கூட அறிவு விளக்கம்னு சொன்னா, ஞானம்னு சொன்னா அது யாரால் விளக்குவது? இதுதான் வெய்கண்டார் சொல்றாரு. எவ்வளவு வேறுபாடு பாருங்க. சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல இறைவன் எப்படி இருக்கான்? உயிர் வேறு, இறைவன் இன்னொன்று. இந்த ரெண்டும் கலக்கணும். வேறு வேறு மட்டும் இல்ல, இது என்ன செய்யணும்? சூரிய ஒளி கண்ணொளியில் என்ன செய்யணும்? கலக்கணும். கலக்கலன்னா காட்சி நிகழும். புரியுதுங்களா? சூரிய ஒளி எதுல கலக்கணும்? கண்ணொளியோட. அவர் என்ன சொல்றாரு? ஒருபோதும் கலக்காதுங்க. என்ன சொல்றாருங்க? ஒருபோதும் கலக்காது. ராமானுஜர் இருளும் ஒளியும் போல பரமான்மாவும் சீவான்மாவும் கூடுதலே இல்லைனார். ஆனா வெய்கண்டார் சொல்றாரு ரெண்டு கூடினாதான் காட்சி, கூடினாதான் காட்சி. ஆனா அந்த காட்சி ஆனா கூடினால் கூட கூடுகிற போதும் காட்டுகிற ஒளி வேறு, காணுகிற ஒளி வேறு. புரியுதுங்களா? நின்றருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல. சரி, எங்க நின்றுங்க காட்டுவாரு? சூரியன் வெளியிலிருந்து கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இறைவன் எங்க நின்று காட்டுவான்? உனது அறிவு. எங்க இருந்து காட்டுறான்? உனது அறிவு. இப்ப அதான் சொன்னேன், உங்க அறிவுல பெருமான் எதை எதை காட்டுகிறானோ அதை தான் நீங்க காட்டணும். வேற எதையும் உணர முடியாது. ஆன காட்சி என்பது இந்த அறிவு விளக்கம், அறிவு விளக்கம். எனவே உனது அறிவு எப்ப அப்பப்போ வருவாரா? எப்பவா தேவைன்னா வந்து காட்டிட்டு. இப்ப நாம அங்க இருந்து வரோம், வந்துட்டு முடிஞ்சவங்க என்ன செஞ்சிடும்? போயிடும் இல்லைங்களா? நாம அப்படிதானே காட்டுறோம். இப்ப நான் காட்டுறேன்னா எப்படி காட்டுவேன்? மாசத்துக்கு ஒரு நாள் வந்து காட்டினாதான் உண்டு இல்லைங்களா? ஆனா இறைவன் அப்படி ஏதாவது காட்டணும்னா அப்பப்போ வந்து போகணும். உனது அறிவு. நன்னி நன்னுதல் என்பதற்கு மிக நெருக்கமா, மிக அவனை போல நமக்கு நெருக்கமாக ஒருவன். எவ்வளவு நெருக்கனா? அறிவுக்கு அறிவாய் இருக்கான். அறிவு நமக்கு
கொண்டிருக்கீங்கன்னா எங்க இருக்கிறான்? அறிவுக்குள்ள உள்ள இருக்கிறான். அதான் ரொம்ப என்னிடு யார் எனக்கு இனி யார்? என்னை விட என்ன நேசிக்கிறவங்க யாராவது நினைச்சு பாருங்க. என்ன நான் நேசிக்கிறேன் மாதிரி வேற யாராவது நேசிக்க முடியாது. என்ன நேசிக்க முடியாது. நமக்கு தெரியும். எதை எடுத்தாலும் நமக்கு முதல்ல ஒரு பொருளை பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும்? எனக்கு கிடைக்குமா? எனக்கு ஒண்ணு சொல்லு இல்லைங்களா? நம்ம ரொம்ப ரொம்ப வெளிப்படையா நம்ம பார்க்குற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்யாண ஆல்பம் எல்லாம் பார்ப்போம் தெரியுங்களா? பார்த்துருக்கிறோமா இல்லையா? போட்டோவை பார்த்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? நான் எங்க இருக்கிறேன்னா நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், நாம் எவ்வளவு நேசிக்கிறோம் என்பது எதுல தெரியும்? புகைப்படத்தை பார்த்த உடனே யார் இருக்கிறாங்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம எங்க இருக்கோம்? ஏன்னா நம்மளை பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஏன்னா உயிர் தன்னை அவ்வளவு நேசிக்கிறது. உயிர் தன்னை நேசிக்கிறது. ஆனா என்னிலும் இனியான் ஒருவன். என்னை நான் நேசிப்பதை விட என்னை ரொம்ப நேசிக்கிறவன் ஒரே ஒருவன் தான். ஏன் கேட்டீங்கன்னா, நான் என்னை நேசிக்கிறேன், எனக்கு தீங்கு செய்யக்கூடிய செயல்களை நான் செய்யாமல் என்ன நான் நேசிக்கிறேன். நான் என்பது ஒண்ணு உள்ள இருக்கிற அறிவு பொருள், இது வந்து தூளமா இருக்கிற இந்த உடம்பு. ரெண்டும் இப்போ நமக்கு உடம்புன்னு வைத்துக் கொண்டாலும் சரி, அறிவு என்று வைத்துக் கொண்டாலும் சரி, சைவ சித்தாந்தி நான் என்று சொன்னா உள்ள இருக்கிற அறிவு பொருளை தான் பார்க்கணும், உடம்பை பார்க்க கூடாது. உடம்ப பார்க்க கூடாது. இல்ல உலகாயதம் போல இந்த உடம்பு தான் நான் என்று வைத்துக் கொண்டாலும் தப்பு இல்லை. வச்சுக்கேன். இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சுக்கேன், இந்த இடத்துல அப்படியே வச்சுக்கேன். இப்போ நான் என்பது உடம்பா அறிவானா உடம்பும் தான் அறிவு தான் வச்சுக்கிட்டா கூட, அப்படி வைத்துக் கொண்டாலும் கூட நான் என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னேன். இந்த உடம்பை நானா நினைச்சு நேசிக்கிறேன்னா இந்த உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய செயல்களை நான் செய்யறேன். நான் அப்படி இருக்கிறேன்னா பாருங்க, உடம்பு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சே எத்தனை செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன பலகாரம் திங்க கூடாதுன்னா திங்காம இருக்குமா? டீ காப்பி நிறுத்தாம இருக்க போறோமா? இல்ல ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கு வாக்கிங் போங்க அப்படின்னா போறோமா? நான் உண்மையானுமே என் உடம்புக்கு தீங்குன்னு தெரிஞ்சா நான் செய்யக்கூடாதா இல்லையா? செய்யக்கூடாதா இல்லையா? செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? எத்தனையை நாம நிறுத்தி இருக்கிறோம். அப்ப என்ன இருக்கும்? உண்மையாலுமே நாம நேசிக்கலன்னு இல்லையா? சரி, அறிவு பொருள் வைத்து உடம்பு இல்லை, அறிவுதான் ஆன்மா. அறிவுதான் ஆன்மா, அது ஒண்ணு இல்லை. நான் புரியறதுக்காக உடம்பு சொல்றேன். அறிவு பொருள் சொன்னா கூட இந்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடியது வள்ளுவர் பெருமான் பட்டியலிடுறார். என்னது? கல்லாமை, பிறன்மனை, நோக்காமை, இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டே இருக்கிற. செய்யக்கூடியது ஒரு பெரிய பட்டியலாம் போடுறாரு. இதெல்லாம் உயிருக்கு செய்ய வேண்டியது. இதுல எத்தனை செய்யறோம்? செய்ய வேண்டியதை செய்யறதில்லை, செய்யக்கூடாத விரும்பி செய்யும். அப்போ நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, இந்த உயிரை நாம் உண்மையாகவே நேசிக்கவில்லை. நேசித்தா நம்ம என்ன செய்யணும்? அதற்கு தீங்கு செய்யக்கூடியவற்றை செய்யாம இருக்கணும், நல்லவற்றை செய்யணும். உண்டாகலையா? ஆனா நம்ம அதெல்லாம் செய்யறது. அப்போ நாம் நம்மை எவ்வளவு நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ நேசிக்கிறோம், ஏதோ நேசிக்கிறோம். ஆனால் என்னை விட நேசிக்கக்கூடிய ஒருவன் உண்டு. அவன் ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய, ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டான். நீங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டான், கேட்டாலும் கொடுக்க மாட்டான். அதான் என்னிலும் இனியான் ஒருவன் உலன் எங்கு? என்னுள்ளே உயிர்ப்பாய். என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போது என்னுள்ளே நிற்கும் என் நம்பர் ஏசன். எனக்குள்ளே இருக்கிற பெருமான், எனக்குள்ள அவன் இருக்கிற. அதான் இங்க சொல்றாரு, உனது அறிவில் நன்னி, உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம். உனக்கு நான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ காணுகிற எல்லாவற்றையும் நீயாக காணவில்லை, நான் உனக்கு உள்ளிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இறைவன் காட்டத்தான் உயிர் எது போல சூரியன் ஒளி காட்டினால் கண் காணாது, அதுபோல இறைவன் ஆன்மாவின் அறிவுக்குள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொரு விடயமாக காட்டிக் கொண்டிருக்கிறான்.
அவன் காட்டுகின்ற விடயத்தை தான் நம்மால் என்ன செய்ய முடியும்? காணும். இங்க காணுதல் என்பது கண்ணால் காணுதல் மட்டுமல்ல. காட்சி என்பதற்கு நம்ம பொதுவாக காட்சி சொன்ன உடனே கண்ணுல பார்க்கறது நினைச்சுக்குவோம். ஞானேந்திரியங்கள் 5 வழியாக நீங்கள் பெறுகிற அனுபவத்திற்கு காட்சி இருக்கு. காதால் ஒண்ணு கேட்டீங்கனால அது வந்து காட்சி தான், ஞானேந்திரிய காட்சி தான். ஞானேந்திரிய காட்சி ஏன்னா இதுக்கு ஒரு புலனாய்வு தான் இல்லைங்களா? காதுக்கு ஒன்று விடயமாகிறது. இது என்னதுங்க? இதுவும் காட்சி தான். ஒன்று சுவைக்கிறோம்னா அது என்னது? காட்சி தான். நம்ம காட்சினா நம்ம பொதுவாக என்ன நினைச்சுக்கோம்? கண்ணுல பார்க்கறது காட்சி அப்படின்னு வைத்துக்குவோம். ஞானேந்திரிய விடயங்கள் 5 பொறிகளினாலே ஆன்மா அறிகிற எல்லாமே என்னது? காட்சி. அது என்ன பாருங்க? காட்சி. இது மானத காட்சி, வாயு காட்சி, இந்திரிய காட்சி, வரிசையா இருக்கு. அதை பின்னாடி பார்த்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் என்ன பாருங்க? காட்சி இருக்கு. எனவே இறைவன் அறிவுக்கு அறிவாக இருந்து ஆன்மாவுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனாலும் கூட இறைவன் அறிவு வேறு, ஆன்மாவின் அறிவு வேறு. ரெண்டும் ஒன்றல்ல. ரெண்டும் ஒன்றல்ல. இந்த பாடல்ல 27 சொல்றார். 27 அன்றையும் கேள், அன்றையும் கேள். அப்படியா? அப்ப இறைவனும் உயிரும் வேறு வேறோ அப்படின்னு முடிச்சிடாதீங்க. ஒரு கமா போற சொன்ன உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அன்றியும் கேள்வி ஐயா கொடுங்க தேநீர் எடுங்க.